சேது இந்த மாதிரி தூக்கத்தில் கூட தமிழ்ச்செல்வியை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு தமிழ் கூட தான் எப்படிலாம் இருக்க போகிறோன்னு ஒரு கனவாகவே கண்டுடுறாங்க. அந்த கனவுல சேது ஏதோ மிகப்பெரிய அரசியல்வாதி மாதிரியும், தமிழ் நல்ல பெரிய டாக்டர் ஆகி அவங்க எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்குற மாதிரியும் கனவு காண்றாங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரியும், பொண்ணுமே டாக்டருக்கு படிக்கிற மாதிரியெல்லாம் கனவு கண்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் வீட்டில் எல்லாரும் கூடி உட்காந்து பேசும்போது அப்போ தான் இந்த மாதிரி நைட்டு தூக்கமே வரல. நம்ம வீட்டில் நடந்த பிரச்சனையை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு இன்னும் 10 நாள் கூட தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, நம்ம குடும்பத்துக்காக தமிழ் இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கா, ஆனால் நம்ம இன்னும் அந்த பிள்ளையை இப்படி ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி வைக்கிறது எனக்கு என்னமோ அவ்வளோ நல்லதாக படலை அப்படின்னு சொல்ல, உடனே சாவித்திரியும், நாங்கள் எங்க அவளை வீட்டை விட்டு வெளியே போன சொன்னோம், அவள் தான் திமிர் எடுத்து போயிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன்னு வெளியே தங்கியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் சேதுக்கிட்டெல்லாம் போய் தமிழ் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா சேதுவும் ஏற்கனவே தமிழ் மேலே செம்ம கோவத்தோடு இருக்கான்னு சொல்ல, ஆனால் மோகனாவும் அதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அவங்க 2 பேரும் ரொம்பவே ஒற்றுமையாக இருக்கிறத என்னாலேயே நல்லா பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதா நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே சாவித்திரியும், என்ன அந்த தமிழ் பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்துட்டீங்களான்னு கேட்க, உடனே பாட்டியும், இங்கே பாருங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அந்த தப்பு எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா அதை விட அதிகமான நல்லதை தமிழ் பண்ணியிருக்கா. யாரும் இதில் வாயை திறக்காதீங்கன்னு சொல்ல, உடனே சாவித்திரியும், ஐயோ நம்ம இந்த விஷயத்தில் தமிழை கவுக்க போயிட்டு நம்மளே கவுந்துடக்கூடாதுன்னு அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் ராஜாங்கமும் உடனடியாக இந்த விஷயத்தை பற்றி சேதுக்கிட்ட பேசுகிறதுக்காக அவங்கள கூப்பிட்டு அனுப்பி, சேதுக்கிட்ட இந்த மாதிரி, இல்லை அந்த தமிழ் பிள்ளை என்னதான் நிறையவே தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போது அந்த பொண்ணு பண்ண நல்லது எல்லாத்தையுமே யோசித்து பார்க்கும்போது அது எல்லாமே சரியாயிடுச்சுன்னு தோணுது. அதனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, உடனே சேதுவும் சாவித்திரியோட வாயை அடைக்கிற மாதிரி செம்ம சூப்பரான விஷயத்த எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சேது, நான் ஏற்கனவே உங்களை காப்பாற்றின உடனேயே தமிழ் பண்ண எல்லா விஷயத்தையுமே மறக்கவும் செஞ்சுட்டேன், மன்னிக்கவும் செஞ்சுட்டேன். ஏன் அவ கூட சேர்ந்து வாழணும்னு நானும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்ல, இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமடைஞ்ச ராஜாங்கமும், அப்புறம் என்ன தமிழ்கிட்ட இதை பற்றி பேச வேண்டியதானன்னு சொல்ல, ஆனால் சேதுவும், இல்லை நான் ஏற்கனவே என்னோடய வார்த்தைகளால் அவளை ரொம்பவே காயப்படுத்திட்டேன். அதனால் அந்த காயங்கள் எல்லாத்தையுமே நான் சரி பண்ணதுக்கப்புறமா அவள் கூட நானே சேர்ந்து வாழ்கிறதுக்கான அனுமதியை கேட்குறேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும், ஏன் சாவித்திரியை தவிர மற்ற எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. ஏன் ராஜாங்கமும், உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சேதுவை பாராட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப, ஆனால் சேதுவும் முதல்ல தமிழ் படுற கஷ்டத்தை நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு கருப்புக்கிட்ட போயிட்டு ஒரு பிளானை போட்டு கொடுக்க, கருப்பும் அதே மாதிரியே காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்க, தமிழ்கிட்ட போயிட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறமா நீங்கள் ஹோட்டலுக்கோ சரி இல்லை காலேஜுக்கோ சரி எங்கே போனாலும் இந்த காரில் தான் போகணும், உங்களுக்குன்னு இந்த காரை கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு வழக்கம் போல் தமிழ், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வழக்கமாக எதில் போகணும் அதுலேயே போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கருப்பும் என்ன சொன்ன தமிழோட வாய் அடையும்னு சேதுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஐயா சொன்னாங்க, நீங்கள் ஐயாவோட பேச்சை மதிக்கலன்னு நான் அவர்கிட்ட போயிட்டு சொல்லிடுறேன்னு சொல்ல, உடனே தமிழும், இல்லை வேண்டாம் வேண்டாம் நானும் வரேன்னு அந்த காரில் ஏறி போகிறாங்க. ஆனால் இப்படி தமிழ் போகிறத பார்த்து சேது ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், சீக்கிரமாக சேது தமிழோட மனசை மாற்றி அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?